ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமாக்கா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் லொகேட் ஆயிருக்கு ஆயிஷா ட்ரேடர்ஸ் தான் வந்திருக்கோம். இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா வெயிட் லிஃப்டிங் மிஷினரிஸ் நிறைய வச்சிருக்காங்க. அதை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம், உங்க பேரு அப்படியே கடை பேரு எங்க கரெக்டா லொகேட் ஆயிருக்குன்னு சொல்லிருங்க. என் பேர் அப்துல் சமதுங்கண்ணா. நம்ம ஷாப் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல உக்கடம் நியூ மார்க்கெட்னு ஒரு ஏரியா இருக்கு, ஓல்டு மார்க்கெட் இருக்கு, அதுவாக நஞ்சப்பார் ரோட்ல மொத்தம் 3 பிரான்ச்சஸ் இருக்கு கோயம்புத்தூர்ல. சூப்பர்ண்ணா. நம்ம ஷாப் நேம் பாத்தீங்கன்னா ஆயிஷா ட்ரேடர்ஸ். ஓகே, என்னென்ன ப்ராடக்ட்லாம் டீல் பண்றீங்க? நம்மள்ட்ட பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த லிஃப்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, ஆமா ஆமா, எல்லாமே பண்றோம். அதுல பாத்தீங்கன்னா போத் மேனுவல்லயே பண்றோம், எலக்ட்ரிக்கல்லயே பண்றோம். எலக்ட்ரிக்கல்ல பாத்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் லைன்ல இருக்கு. ஓகே, பெரிய இண்டஸ்ட்ரியல் யூஸ் பண்ணக்கூடிய 3 ஃபேஸ் லைன் எல்லா மோட்டரும் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர்ண்ணா. உள்ள போய் வேணா பாத்துறலாங்களா? பாத்துறலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன மாடல்ல பார்க்க போறோம்? நம்ம வந்து மேனுவல்ல போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பேசிக்ல நம்ம வந்துடலாம். மேனுவல்ல எத்தனை டைப் இருக்குண்ணா? அதாவது மேனுவல்ல பாத்தீங்கன்னா பேசிக் வந்து 1000 கிலோ தூக்கக்கூடியதா செயின் பிளாக்னு வரும். ஓகே, இது செயின் பிளாக்னு சொல்லுவாங்க. இது வந்து 1000 கிலோ தூக்கலாம். இதோட பேசிக் பிரைஸ் பாத்தீங்கன்னா 2500 நம்ம ஸ்டார்டிங் ஆகுது. 2500 மேனுவல்ல. ஓகே, அது வந்து நம்ம குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரியும் இந்த செயின் லெங்த் தகுந்த மாதிரி மாறும். இப்போ இந்த இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 அடியில செயின் வந்துரும். ஓகே, உங்களுக்கு வந்து 1000 கிலோ லிஃப்ட் பண்ணிக்கலாம். இது யாரெல்லாம் யூஸ் பண்ணா பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், பேசிக்கா ஒருத்தங்க வந்து உங்க லிஃப்டிங் பண்ற பொருள் ஒரு 1000 கிலோக்குள்ள தூக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வாங்கிக்கலாம். 1000 கிலோ இல்ல, ஒருத்தங்க 200 கிலோ தூக்கணும். பேசிக் நமக்கு வந்து 1000 கிலோ பேசிக் தான். இதான் பேசிக். அப்ப உங்களுக்கு அந்த பட்ஜெட்ல இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி போதும். சூப்பர். இன்கேஸ் வீட்ல வந்து ஒரு விவசாயம் பண்றவங்க மாடு உட்காந்துச்சு வச்சுக்கோங்க, அதை வந்து மேல நிக்க வைக்கிறதாகட்டும், அந்த மாதிரி சின்ன சின்ன யூஸ் எல்லாமே இந்த மாதிரி இது போய்க்கலாம். சூப்பர்ண்ணா. இண்டஸ்ட்ரியல் யூஸ் பண்றவங்களுக்கு வந்து கொஞ்சம் 2 வருஷம் வாரண்டி, 1 இயர் வாரண்டியில வரக்கூடிய நிறைய ஐட்டம் இருக்கு. அதுல போயிடலாம். இதுக்கு வாரண்டி இருக்குங்களா? இது வந்து பேசிக்னால இதுக்கு வாரண்டி கேரண்டி, ஆனா குவாலிட்டி வைஸ் சூப்பரா இருக்கும். ஓகே, சரி. இதுல 2 டன் 3 டன் இதுல வந்து இப்போ இதுல வந்து 2 டன் கெபாசிட்டி பாத்தீங்கன்னா ஒரு 3500 ரூபாய் பட்ஜெட்ல ஆரம்பிக்கும். ஓகே, அதே 3 டன்ல பாத்தீங்கன்னா 5500 ரூபாய் பட்ஜெட்ல ஆரம்பிக்கும். இது 5500 ரூபாய். எல்லாமே செயின் வந்துரும். மினிமம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 அடி செயினோட வந்துரும். செயின் எல்லாமே பாத்தீங்கன்னா கிரேட் 18 சொல்லுவாங்க. சரிண்ணா. வந்து லோடிங் செயின் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒவ்வொரு கிரேட் இருக்கு. இது பாத்தீங்கன்னா கிரேட் 80 அலாய் ஸ்டீல்ல வரும். சரிண்ணா. எல்லாமே ஸ்டீல் செயின் தான் வரும், அலாய் ஸ்டீல்ல வந்துரும். ப்ரோ, இது எப்படி லிஃப்ட் மட்டும் தான் பண்ணுமா இல்ல மூவ்மென்ட் பண்ணிக்கலாம்? அதாவது இந்த பொருள் வந்து ஒரு பொருளை மேலேயும் கீழே தூக்கவும் முடியும், இறக்கவும் முடியும். அதுவாக வந்து லெஃப்ட் ரைட் மூவ்மெண்ட் ஈஸ்ட் வெஸ்ட் கொண்டு வரணும்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு ட்ராலி தான், புல்லிங் தான். ஒரு பொருளை லெஃப்ட் ரைட் எல்லாமே கொண்டு போய்க்கலாம். சூப்பர். இதுல பாத்தீங்கன்னா இது நான் பண்றது மேனுவலா பண்றேன். அதுல வந்து கீர் டைப் இதெல்லாம் ஜஸ்ட் வந்து இப்போ வந்து இது 1 டன்னால் நான் ஈஸியா கையில எடுத்துட்டு போயிட்டேன். இதே ஒரு 2000 கிலோ இருக்கு, 3000 கிலோ இருக்கு, இந்த மாதிரி கியர் மாதிரி இருக்கும். இது தமிழ் அது வரைக்கும் மூவ் ஆகிடும். பரவாயில்ல. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தலாங்களா? அப்படி போயிடலாம், அவ்வளோ போயிடலாம். இப்போ இதெல்லாம் பாக்குறீங்க பாத்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து 2 வருஷம் வாரண்டி வரக்கூடிய ஐட்டம். 2 வருஷம் வாரண்டி. இப்போ நம்ம வந்து நம்ம கடைக்குள்ள டிஸ்ப்ளே பண்ண ஐட்டம் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா சர்வீஸ் இருக்கு, ஸ்பேரும் இருக்கு. சூப்பர்ண்ணா. எல்லாமே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாரண்டி ஐட்டம் தான் உள்ள பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இதெல்லாம் எங்க யூஸ் பண்றது? இதெல்லாம் பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் இருக்கு பாத்தீங்களா? ஆமா ஆமா, இண்டஸ்ட்ரியல் யூஸ் பண்ணலாம். இது வந்து 5500 பட்ஜெட் ஆரம்பிக்குது. அதே மாதிரி 10 அடி செயின்ல வரும். அதோட இது நல்ல குவாலிட்டி, நல்ல குவாலிட்டியா இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சவுண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, டிஜே சிஸ்டம். ஆமா ஆமா, இந்த பெரிய பெரிய இந்த கெமிக்கல் பிளான்ட் எங்கெங்க பெரிய ஹெவி யூஸ் இருக்கு அங்க எல்லாமே இந்த மாதிரி செயின் வர்க்கு யூஸ் பண்றாங்க. சூப்பர். இது பேசிக் 5500 1 டன் கெபாசிட்டி ஆரம்பிக்குது. ஓகே, நம்மள்ட்ட பாத்தீங்கன்னா 1 டன் கெபாசிட்டி செயின் பிளாக்கே வந்து அதிகபட்சமா வந்து ஒரு 13500 வரையும் 1 டன்ல வச்சிருக்கோம். சூப்பர். இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 1 ரீப்ளேஸ்மென்ட் கேரண்டியோட கொடுத்துடலாம். அப்படியே பீஸ் மாத்தி கொடுத்துருவீங்க. ஆமா, ISI பிராண்ட் 1 இயருக்கு வந்து எந்த கம்பெனினாலும் ரீப்ளேஸ்மென்ட் கொடுத்துடலாம். இதெல்லாம் பெரிய பெரிய இந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா? ஆமா ஆமா, அங்க இந்த மாதிரி பிராண்டுக்கு மட்டும் அப்ரூவ்டே இருக்கு. இது என்ன பிராண்ட்? இது பாத்தீங்கன்னா பவர்ஃபுல்ங்கிற பிராண்ட். இதே பேர்ல வந்து மேட் இன் சைனால பாத்தீங்கன்னா பவர் புல்லுன்னு வருது. பவர் புல் நிறைய ஏமாந்துட வேண்டாம். இது வந்து பவர்ஃபுல் ISI பிராண்ட். சரிண்ணா, சரிங்களா? இங்க பார்க்கக்கூடிய ஐட்டமா இருக்கு பாத்தீங்களா, ரவுண்ட் பாடி வருது பாத்தீங்களா, இது வந்து அதுக்கு மேல ஹெவியா இருக்குது. போர் மோட்டார் இருக்கு, 1500 அடி உள்ளுக்குள்ள வந்து பைப் இறக்கி இருப்பாங்க. உள்ள ஏதாவது மோட்டர் கேடு வந்திருக்கும், அதை வந்து வெளியே எடுத்து ரிப்பேர் பண்ற மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி மாடல் தான். அது எத்தனை டன் வரைக்கும்? இது வந்து உங்களுக்கு 1 டன் கெபாசிட்டியில வந்து பாத்தீங்கன்னா 9800 ஸ்டார்டிங். ஓகே, அதே மாதிரி அதை வந்து செயின் மாறும்போது உங்களுக்கு வந்து குவாலிட்டி மாறும், அதே மாதிரி உங்களுக்கு ரேட்டும் மாறும். 1 மீட்டர் செயின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 300 ரூபாயில ஆரம்பிக்குது. கிரேட் 80 அலாய் ஸ்டீல் செயின். எக்ஸ்ட்ரா வேணா செயின் வாங்கிக்கலாம், எவ்வளவு வேணா போட்டுக்கலாம். நம்மளோட செயின் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரம்மா வரும் பிரதர். ட்ரம் வச்சிருக்கீங்க? ட்ரம் செயின் எல்லாமே வந்து ஃபுல் லென்த் தான் வரும். இது பாத்தீங்கன்னா கட் பண்ணிக்கலாம். ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா 9 mm செயின். இது பாத்தீங்கன்னா 14 mm செயின். இது பாத்தீங்கன்னா 10 mm செயின். சரிண்ணா. இது பாத்தீங்கன்னா 8 mm செயின். இது பாத்தீங்கன்னா 7.1 mm செயின். உங்களுக்கு செயின் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா வந்து நம்ம தேவைப்படுற அளவு மட்டும் இங்க வச்சிருக்கேன். சரிண்ணா. உங்களுக்கு எல்லா பாத்தீங்கன்னா நம்ம வேர் ஹவுஸ் எல்லா டைப்பும் இருக்கு, எல்லாமே வேர் ஹவுஸ்ல வச்சிருக்கோம். ட்ரம்மா வச்சிருக்கோம். இப்போ இன்கேஸ் ஒருத்தவங்களுக்கு வந்து ஒட்டுக்க 200 மீட்டர் தேவையா கொடுக்கலாம், 300 மீட்டர் தேவையா கொடுக்கலாம், 1000 மீட்டர் வரை ஒரு ட்ரம்முக்கு வந்து கெபாசிட்டி. சூப்பர்ண்ணா, அது வரைக்கும் கொடுக்கலாம். இது என்ன ப்ரோ, மினி கிரைன் மாதிரி இருக்கு? அதாவது இது பாத்தீங்கன்னா பில்டிங் மேல கூட்ஸ்ல ஏத்துறாங்க பாத்தீங்களா, செங்கல் மணல் கல்லு சிமெண்ட் மூட்டையில ஏத்துறாங்க பாத்தீங்களா, பில்டிங் கட்டுறவங்களுக்கு. ஆமா, மெயினா பில்டிங் மேல கூட்ஸ் ஏத்துறதுக்கு இந்த மாதிரி மிஷின் இருந்தா 5 பேர் செய்யற வேலை 10 பேர் செய்யற வேலை வந்து 1 மணி நேரத்துல இந்த மிஷின் முடிச்சிடும். ஒரு நாள் உங்களுக்கு தேவையில்லை, 1 மணி நேரத்துல முடிச்சிடும். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மாடல் இருக்கு. நம்மள்ட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு
ஸ்டாண்டு, மிஷின், ரெண்டு தள்ளு வண்டி, ஆமா 2 தள்ளு வண்டி, வண்டி செயின் எல்லாம் சேர்த்து 35,000 ரூபாய்க்கு இருக்கு, 42,000 ரூபாய்க்கு இருக்கு, 49,000 ரூபாய்க்கு இருக்கு. இது என்ன மூணு தனித்தனி குவாலிட்டியா? அதாவது இப்போ வந்து 35,000 சொல்றாங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 65 அடி ரோப் வரும். சரி. 2 HP மோட்டர் வரும், இம்போர்ட்டட் மோட்டர். ஓகே. மேட் இன் சைனா மோட்டர் வரும். அதுக்கு வாரண்டி கேரண்டி நம்மள்ட்ட இல்ல, ஆனா அதுக்கு சர்வீஸ் பேர் நம்ம சப்ளை பண்ண முடியும். அது 35,000 ரூபாய் தான் வரும். அதுலயே வந்து உங்களுக்கு வந்து வாரண்டி வேணும். 42 சொன்ன பாத்தீங்களா, அதுக்கு பாத்தீங்கன்னா வாரண்டி வரும். பியூர் காப்பர் வைண்டிங் தான். 10 மாடி வரை யூஸ் பண்ணலாம். 10 மாடி. ஆமா, அது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லிவர் டைப் மோட்டரே வந்துரும். ஒரு பொருள் மேல ஏத்தும் போது நம்ம ரிமோட்ல ஆபரேட் பண்ணலாம். கீழ இருக்கும்போது இந்த மாதிரி கிளட்ச் இருக்கு பாத்தீங்களா. ஆமா ஆமா. டபுள் சைடு கூலிங் ஃபேன் ஆப்ஷன், வோல்டேஜ் டிஸ்ப்ளே வருங்க. என்ன வோல்டேஜ் மிஷின் என்ன இதுல நம்ம பாத்துக்கலாம். அது டிஸ்ப்ளே. ஆமா, கிரீஸ் அடிக்கக்கூடிய நாப். ஓகே. இதுல பாத்தீங்கன்னா இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, வர்க் பண்ணி காட்டுறேன். அதோட ஃபெசிலிட்டி சொல்றேன் பாருங்க. ஓகே. இது ரன் பண்ணி காட்டிடுங்க. சிங்கிள் பேஸ்ல வரக்கூடிய மோட்டர் நம்ம வந்து இங்க நம்ம சிங்கிள் பேஸ்க்கு நம்ம ஓட்டியே காட்டுறோம் பாருங்க. ஓகே. ஜஸ்ட் வந்து அதே மாதிரி 3 பட்டன் வரும். ஸ்டாப்பர் ரிலீஸ் பண்ணி நம்ம வந்து அப் பட்டன் கொடுக்குறோம். ஓ, டவுன் டவுன், இது அப், இது டவுன். இப்ப இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து ரோப் கிளாம்ப் போட்டு தான் கொடுப்பாங்க. நம்ம பாத்தீங்கன்னா வந்து கிரிம்பிங்லயே வந்துரும். ஓகே. பொருள் மேல வரும்போது வண்டி தான் உங்களுக்கு ரொட்டேட் ஆகும். ஊக்கு வந்து ரொட்டேட் டைப் ஊக்கு வந்துடும். ரோப் வந்து எந்த டேமேஜும் ஆகாது. கன்ஃபார்ம் பொருள் மேல வரும்போது உங்களுக்கு என்ன ஆகுனா பொருளுக்கு வந்து வண்டி சுத்தும். ஓகே. நம்ம சுத்துற நேரத்துல வந்து உங்களுக்கு ரோப்புக்கு டேமேஜ் வராது, வண்டி மட்டும் தான் சுத்தும். ஊக்கு தான் சுத்தும். ஓகே ஓகே ஓகே. ஊக்கு வந்து ரொட்டேட் ஊக்குல வருது. இந்தியன் பிராண்டுக்கு மட்டும் இந்த மாதிரி ரொட்டேட் ஊக்குல வரும். சைனா பிராண்டுக்கு அப்படியே சொன்ன மாதிரி 30 சொல்ல மாட்டீங்களா, அதுக்கு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சுத்தாரு வராது. சூப்பர்ண்ணா. நான் இந்த 2 குவாலிட்டி தான் இருக்கா இல்ல இதுக்கு மேலயும் இருக்கா? நம்மள்ட்ட பாத்தீங்கன்னா 35,000 ரூபாயில இருக்கு, 42,000 ரூபாயில இருக்கு, 49ல இருக்கு, 65ல இருக்கு, 68ல இருக்கு. 65, 68. ஆமா. ஏன்னா அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரோப்போட சைஸ் மாறும், ரோப்போட லெங்த் மாறும். எல்லாம் பெரிய பெரிய அபார்ட்மெண்ட் கட்ட யூஸ் ஆகும். அபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா அதிகபட்சமா வந்து உங்களுக்கு 35 ஃப்ளோர் யூஸ் பண்ணக்கூடிய நம்மள்ட்ட வந்து இந்த மிஷின் நம்மள்ட்ட இருக்கு. சூப்பர் சூப்பர்ண்ணா. நான் இங்க இருக்கிறதெல்லாம் என்னன்னா சார், இங்கல அப்ப நான் உள்ள மேனுவல் ஃபர்ஸ்ட் காமிச்சேன் பாத்தீங்களா, அதோட சேம் எலக்ட்ரிக்கல்ல. இது பாத்தீங்கன்னா சிங்கிள் பேஸ்லயே வரும், 3 பேஸ்லயே வரும். நம்மளோட லைன் பாத்தீங்கன்னா சிங்கிள் பேஸ்னா அது மட்டும் நான் ரன்னிங் பண்ணி காட்டுறேன். ஓகே. இதே மாதிரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா 3 பேஸ் மோட்டர். இது 3 பேஸ் மோட்டர் தான் பாருங்க. ஜஸ்ட் பாருங்க, இங்க அதே மாதிரி தான். ஜஸ்ட் வந்து ஸ்டாப்பர் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டா நம்ம வந்து பட்டன் மட்டும் அமுத்தினா போதும், ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகும். ஓ. ஒருத்தவங்க வீட்டுல வந்து சிங்கிள் பேஸ் இருக்கு, சிங்கிள் பேஸ்ல காட்டலாம். இல்ல 3 பேஸ்னா 3 பேஸ்ல காட்டலாம். ஆமா. இதெல்லாம் என்ன ரேட் வருது? இதோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இம்போர்ட்டர்னா 22,000 ரூபாய் ஆரம்பிக்குது. ஓகே. இந்தியன் பிராண்ட்னு வரும்போது உங்களுக்கு வந்து ஹெவி தான் வரும். இந்தியன் பிராண்ட்னால உங்களுக்கு ஹெவி டியூட்டி தான் வரும். 1 டன் கெபாசிட்டி எடுத்தீங்கன்னா 75,000 ஆரம்பிக்கும். நான் சொல்றது வந்து அப் டவுன் ஈஸ்ட் வெஸ்ட் ஆப்ஷனோட சொல்றேன். ஓகே. இன்க்ளூடிங் டாக்ஸோட சொல்றேன். அது வேற குவாலிட்டி, இது வேற குவாலிட்டிங்களா? 1 இயர் கேரண்டியோட சொல்றேன். கேரண்டியோட வரும். சரிங்களா? ஓகே ஓகே. உங்களுக்கு மோட்டர் ஹெவியா போகும்போது 3 பேஸ் லைன்ல எந்த மோட்டர் நம்ம ஹெவி மோட்டர் எடுத்தாலும் உங்களுக்கு 1 இயருக்கு மோட்டர் வைண்டிங் ரீப்ளேஸ்மென்ட் கேரண்டி இருக்கு. சூப்பர் சூப்பர். சரிங்களா? ஓகே. இது 1 செகண்ட். இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்ததெல்லாம் ஏசி காட்டணும் பாத்தீங்களா? ஏசில வந்து சிங்கிள் பேஸ் 3 பேஸ் காட்டணும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிசி மோட்டர்லயே வந்து பேட்டரியில ஓடக்கூடியது இதெல்லாம். ஆமா, இதெல்லாம் டிசி மோட்டர்னு சொல்லுவாங்க. பைக்ல பேட்டரி வருது பாத்தீங்களா? ஆமா ஆமா ஆமா. ரெக்கவரி யூஸ்க்கு அந்த மாதிரி இருக்குல. ஆமா, ரெக்கவரிக்கு மெயினா யூஸ் பண்றாங்க. போறங்க இப்போ வந்து வண்டியோட டாடா ஏஸ் இல்ல பெரிய லாரின்னு வச்சுக்கோங்க, டோர் மட்டுமே வந்து 400 கிலோ வெயிட் வரும். பெரிய பெரிய டாரஸ் வண்டியா இருக்கும். அதை வந்து டோரை வந்து கிளீனர் டிரைவர்னா தூக்க முடியாது. இப்போ இந்த மாதிரி இதான் போட்டு தூக்குறாங்க. சரிங்க. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஐடியாலாம் எனக்கு தெரியாதுன்னு நான் சொல்றேன். டோர் தூக்குறதுக்கு இந்த மாதிரி தான் யூஸ் பண்றாங்க. பட்டன் தான், ஜஸ்ட் ஒரு பட்டன் ஆபரேட் பண்ணாதே போதும், ஆட்டோமேட்டிக்கா மேல வந்துரும். ஓகே ஓகே. வந்து டிரைவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, கிளீனருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அவங்க வந்து அவங்க தூக்க வேண்டியது தேவையில்லை. மிஷின் பேட்டரி அவங்க இருக்கிற வண்டியில இருக்கிற பேட்டரியில கொடுத்துடலாம். இது மினிமம் பாத்தீங்கன்னா 12 வோல்ட் பேட்டரியில ஆரம்பிக்கும். ஓகே. மேக்ஸிமம் 24 வோல்ட் பேட்டரி வரையும் நம்ம வந்து அதுல போடலாம். லாரிக்கு 24 வோல்ட் தான் போடுவாங்க. நார்மலா அந்த பொலேரோ பிக்கப் ஆகட்டும், ஜீப் ஆகட்டும், கார்ல எல்லாம் வந்து 12 வோல்ட் பேட்டரி வரும். அதுக்கும் இந்த மாதிரி கொடுத்துடலாம். இதுல பேசிக் பாத்தீங்கன்னா 4500 LBS ஆரம்பிக்கும், 6500 LBS ஆரம்பிக்கும், 13,000 ஆரம்பிக்கும், 20,000 LBS. இந்த மாதிரி 20,000 LBS எல்லாம் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல யார்ட்டையுமே இருக்காது. நீங்க வச்சிருக்கீங்க? ஆமா, நான் வச்சிருக்கேன். 54,000 ரூபாய் பட்ஜெட் வருது. சூப்பர்ண்ணா. சரிங்களா? இதுல வந்து சூப்பர் ஹெவியான இது. அதுல பாத்தீங்கன்னா ஆயில்ல வரக்கூடியது ஜேசிபி இருக்கு பாத்தீங்களா? ஜேசிபி ஆகட்டும், இந்த டிராக்டர்ல இதெல்லாம் ரொம்ப ரேரான ஐட்டம். நம்ம வந்து டிஸ்ப்ளே பண்ணிருக்கோம். எங்கேயுமே இல்லாத ப்ராடக்ட் எல்லாம் எங்கேயுமே இருக்காது. நான் ஓபன் சேலஞ்சா சொல்லுவேன். ஓகே ஓகே. நான் சொல்றது கோயம்புத்தூர் மார்க்கெட்டுக்குள்ள எங்கேயுமே இருக்காது. ஓ, ஓபன் சேலஞ்ச். இப்ப மார்க்கெட்டுக்குள்ள வந்தாலே நிறைய கடை இருக்குண்ணா. உங்க கடை எங்க இருக்குன்னு கரெக்டா சொல்லுங்க. நம்மளோட மெயின் பிரான்ச்னு பாத்தீங்கன்னா உக்கடம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லைங்களா? பஸ் ஸ்டாண்ட் இறங்குனதுமே பாத்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர்லயே இருக்கு. பெரிய பெட்ரோல் பங்க் ஒன்னு இருக்கு. பெட்ரோல் பங்க் முன்னாடியே பாத்தீங்கன்னா உக்கடம் நியூ மார்க்கெட்னு பெரிய போர்டு ஒன்னு போட்டுருப்பாங்க. ஓகே. அதுல உள்ள எண்ட் ஆனதுமே ஃபர்ஸ்ட் ரைட்ல லாஸ்ட் கார்னர் கடை நம்மளோட பெரிய கடை. ஓகே. அப்படி தெரியலனாலும் நம்பர் கொடுத்தா லொகேஷன் கொடுத்தறலாம், ஃபோன் நம்பரும் கொடுக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். இப்ப நிறைய கடை இருக்கு. உங்கள்ட்ட என்ன ஸ்பெஷல்? இப்ப நம்மளோட பிராண்டுக்கு என்ன நம்ம நான் பண்ணக்கூடிய பிராண்ட் வந்து கிராஸ்பிங்கிற பிராண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா?
சரிங்களா? இந்த பிராண்ட் பாத்தீங்கன்னா இந்தியாலயே வந்து சூப்பரான பிராண்ட். ஃபர்ஸ்ட் நம்பர் 1 குவாலிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் 1 பிராண்ட். சூப்பர். எந்த பிராண்டுக்குமே பாத்தீங்கன்னா இப்போ வந்து சோசியல் பிளாட்ஃபார்ம் இருக்கு பாத்தீங்களா, Flipkart ஆகட்டும், Amazon ஆகட்டும், ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒரு இது பண்றாங்க இல்லையா? இப்போ நம்ம பிராண்டுக்கு மட்டும் உங்களுக்கு வந்து செப்பரேட் ஆப்பே இருக்கு, தனி ஆப்பே இருக்கு. நான் வந்து ஒரு ரேட் சொல்றேன், நீங்க அதே பொருளை வந்து என்னோட ஆப்லயே பாக்கலாம். எங்க காட்டுங்க, அதை சிம்பிளா காட்டிடலாம் பாருங்க. இப்போ இந்த ஆப் எனக்கு மட்டும் தான் வருமா கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது, எல்லாத்துக்கும் வரும். யாருக்கு பிளே ஸ்டோர்ல இருக்கு, இந்த ஆப் பிளே ஸ்டோர்ல இருக்கு, ஆப் ஸ்டோர்ல இருக்கு. நான் ஆப் ஸ்டோர் யூஸ் பண்றேன், நான் உங்களுக்கு ஆப் ஸ்டோர்லயே காட்டுறேன். சிம்பிளா பாருங்க. இப்போ இந்த பொருள் வந்து 500 ரூபாய் லிஸ்ட் பண்ணக்கூடிய பொருள் சரிங்களா? இது வந்து நான் என்கிட்ட 9300 ரூபாய்க்கு நான் சேல் பண்றேன். அதே பொருள் நான் கிராஸ் பீங் ஆயிஸ்ட் 500 கிலோ மாடல் 11,944 சரிங்களா? இப்போ இந்த ஆப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் பண்ணீங்கன்னா 7 இருந்து 10 நாள் ஆகும். நம்மள்ட்ட வந்து ரெடி ஸ்டாக்லயே கிடைக்கும், இங்க வந்து வாங்கி போயிடலாம், பிரைஸ் கம்மியா கிடைக்கும். இது வந்து நான் வந்து 9300 ரூபாய்க்கு சப்ளை பண்றேன். அதே 1000 கிலோ வேரியன்ட் எடுத்தீங்கன்னா நான் வந்து 16,000 சப்ளை பண்றேன். அதோட ரேட் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, 18,782 வருது. இப்போ வந்து ஆப்ல போடுறதை விட நம்மள்ட்ட ஏன் கம்மியா இருக்கு? ஏன் கம்மியா இருக்கு? நம்ம வந்து ஹோல்சேல்ல பண்றோம், நம்மளோட பர்ச்சேஸ் வந்து பல்க் பர்ச்சேஸ் பண்றோம். நம்ம பெஸ்டா ஸ்டாக் இருக்கும், எல்லாம் பண்ணிக்கலாம். நீங்க கேட்கலாம், இப்போ இந்த மாடல் வாங்கிட்டு போயிட்டீங்க, ஏன்னா கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு, சர்வீஸ் ஸ்பேர் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன் ஸ்பேர் இருக்குன்னு சொல்லுவேன். நம்பிக்கை வேணும் இல்லையா? அதே ஆப்லயே உங்களுக்கு ஸ்பேர்னு இருக்கு, அதுலயே உங்களுக்கு ரேட்டோட கொடுத்துருப்பாங்க. நான் வந்து சும்மா சொல்றது கிடையாது, ஆமா எல்லாமே உங்களுக்கு அந்த ஆப்லயே போனா எல்லாமே தெரியுது. ஸ்பேர் பார்ட்ஸ் கொடுத்துருக்கு, நிறைய மாடல்ஸ் இருக்கு பாருங்க, லோட் ஆயிட்டு இருக்கு, நிறைய மாடல் இருக்கு. இப்போ செயின் பிளாக் ஸ்பேர் போய்க்கலாம், விஞ்சுக்கு விஞ்சு ஸ்பேர், எல்லாத்துக்குமே ஸ்பேர்னு உங்களுக்கு வந்து ஆப்ல எல்லாமே செப்பரேட்டா வந்துரும். சூப்பர் சரிங்களா? நேர்ல வந்து பார்த்து வாங்குனா கொஞ்சம் பெஸ்டா இருக்கும், ரேட் கம்மியா இருக்கும். இந்த பிராண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷமா மார்க்கெட்ல பண்ணிட்டு இருக்கோம். இந்த பிராண்ட் வந்து 10 வருஷமா டீலிங் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா ஸ்பேர் நம்மளுக்கு வந்து எல்லாமே கிடைக்கும். அதனால தான் நான் உங்களுக்கு வந்து ஒரு பொருள் வாரண்டி சொல்றேன், கேரண்டி சொல்றேன்னா வித்தவுட் ஸ்பேர்னால தர முடியாது. இப்போ வரீங்க இதெல்லாமே நான் ஸ்பேர்ஸ் யூனிட் தான். இப்போ மார்க்கெட்ல நீங்க கேட்டிங் பாத்தீங்கன்னா நிறைய கடை இருக்கு, அதுக்கு என்ன கேட்டிங் பாத்தீங்களா? அதுக்கு நான் ஆன்சர் தான் சொல்றேன். நிறைய பிராண்ட் இருக்கு, நிறைய மெட்டீரியல் இருக்கு, எல்லாம் வாரண்டி கேரண்டி சொல்லுவாங்க. ஸ்பேர் யாரும் காட்ட மாட்டாங்க, இருக்காங்க இருக்குன்னு சொல்லுவாங்க. கம்மியாக பாத்துக்கணும். நம்ம அப்படி கிடையாது, கஸ்டமர் கிட்ட வாங்க வர்றாங்களா, ஸ்பேர் கேக்குறாங்களா, நான் ரெடியா எடுத்து ஓப்பன்ல வைப்பேன். சூப்பர், பாத்துட்டே வாங்கிக்கலாம். நம்ம அடுத்த மாடல் பாத்துடலாங்களா? பாத்திரலாம். இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா மேனுவல் முடிஞ்சு நம்ம வந்து எலக்ட்ரிக்கல்ல போறோம் பாத்தீங்களா? சிங்கிள் பேஸ் யூஸ் பண்ணக்கூடியது. 500 கிலோ இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அபார்ட்மெண்ட்ல வந்து வயசான ஏஜ் பீப்புள் இருக்காங்க, கீழே வந்து சின்ன சின்ன பொருள் எல்லாம் வரும், இறங்கிட்டு இருக்க முடியாது, 5ஆம் ஃப்ளோர் 6ஆம் ஃப்ளோர்ல இருக்கலாம். அதிகபட்சம் வந்து உங்களுக்கு 65 அடி ரோப் வரும், 6 ஃப்ளோர் வரையும் நம்ம வந்து இதுல யூஸ் பண்ணலாம். இதுலயே பாத்தீங்கன்னா 100 மீட்டர் வரக்கூடிய மாடல் நம்மகிட்ட இருக்கு, 330 அடி வரும் ரோப், அது நம்மகிட்ட இருக்கு. இது வந்து பேசிக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் பட்ஜெட் அலுமினியம் வைண்டிங் வரும், காப்பர் வைண்டிங் வரும். மார்க்கெட் நிறைய காப்பர் வைண்டிங்ல வந்து பிராண்ட் வரும். ஆனா நம்மளோட பிராண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிராஸ் பீங்கர் பிராண்ட் 9300 ஸ்டார்டிங் ரேட். 9300. ஆமா. 110ல பாத்தீங்கன்னா 16,000 16,000 ரூபாய். சரிண்ணா. 1500ல பாத்தீங்கன்னா 21,000 ரூபாய். ஓகே. இது நிறைய வெரைட்டி அப்படி போயிட்டே இருக்கு. இதெல்லாம் சிங்கிள் பேஸ் யூஸ் பண்ணக்கூடிய. இது எப்படி ரிமோட் டைப் வந்துருமா? இதெல்லாம் வந்து ரிமோட் தான், சிங்கிள் பேஸ்ல இருந்தா உங்களுக்கு வர்க் பண்ணியே காட்டலாம். இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 3 சுவிட்ச் வந்துரும். சரிண்ணா. ரிமோட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 பட்டன் கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா. இது வந்து எமர்ஜென்சி ஸ்டாப்பர் பட்டன். இத நம்ம அமுத்திட்டோம்னா மிஷின் வந்து அப்பும் போகாது, டவுனும் வராது. ஓகே. எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காது. ஜஸ்ட் ஒரு ரொட்டேட் தான், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து ரன் ஆகும். இது இன்னொரு சேஃப்டி வேற இருக்கு நமக்கு. இந்த ரெட் கலர் எது தெரியுது பாத்தீங்களா? இந்த பட்டன் போய் இந்த ஸ்ப்ரிங்ல படும்போது இதுக்கு மேலே மிஷின் போகாது. அந்த ஆட்டோ கட் ஆஃப் பட்டன் இருக்கு, நம்ம யூஸ் பண்ணிட்டே இருப்போம். திடீர்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பொருள் மேல எங்கேயும் அடிச்சிடும். அப்ப அங்க போய் ஒரு ஸ்டாப் வேணும் பாத்தீங்களா? அதுக்கு வேண்டி உங்களுக்கு வந்து நீங்களே ஒர்க் பண்ணி பாருங்க. இதுக்கு மேல வந்து உங்களுக்கு போகாது, அது ஒரு சேஃப்டி. இந்த எமர்ஜென்சி ஸ்டாப்பர் பட்டன் அமுத்தினாலும் உங்களுக்கு அப்வர்ட் வராது, டவுன் வராது. மிஷின் வந்து ஆன்ல தான் இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டி நம்ம இந்த மாதிரி மிஷின் வந்து வந்துரும். சூப்பர். சரிங்களா? இப்போ இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல்ல பெரிய இண்டஸ்ட்ரி யூஸ் பண்றாங்க பாத்தீங்களா? ஆமா ஆமா. அதுல யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி உங்களுக்கு வந்து 3 ஃபேஸ் லைன்ல வரக்கூடிய மோட்டார். இதெல்லாமே வந்து ரோப் வேல வர்றதுதான். 200 அடி வரையும் ரோப் வந்து இப்போ இந்த ட்ரம்ல இருக்கு. இது பாத்தீங்கன்னா ட்ரம்மே இல்லாம ரோப் மட்டும் இல்லாம இருக்கு பாருங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா கூட்ஸ் லிஃப்ட் பண்றாங்க பாத்தீங்களா? வந்து ஒரு டெக்ஸ்டைல் மில் ஆகட்டும், ஒரு வேர் ஹவுஸ் ஆகட்டும், பின்ன வந்து எல்லா பக்கம் எங்க கூட்ஸ் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் டு செகண்ட் ஃப்ளோர் கொண்டு போகணும். ஓகே. அந்த மாதிரி வந்து நம்ம வந்து இந்த கேபின் லிஃப்ட்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி மிஷின் சப்ளை பண்ணலாம். நிறைய பண்ணி கொடுத்துருக்கோம். சூப்பர். என்கொயரி பண்ணி நம்ம ஈஸியா பண்ணி கொடுத்துடலாம். இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது பேசிக் தான். இதுமே சேம் பிராண்டுங்களா? ஆமா, நம்ம பாருங்க எல்லாமே கிராஸ் பி பிராண்ட். மொத்தம் நம்ம வந்து 3 பிராண்டுக்கு நம்ம டீலரா இருக்கோம். மெயின் கிராஸ் பிங்கிற பிராண்ட் மெயின் டீலர். ஓகே. செகண்டரி பாத்தீங்கன்னா நம்ம வந்து அட்லாஸ்ங்கிற பிராண்ட் பண்ணிட்டு இருக்கோம் செயின் பிளாக்ல. ஓகே. அது போக பாத்தீங்கன்னா HDங்கிற பிராண்ட். இந்த மூணுமே பாத்தீங்கன்னா இந்தியன் பிராண்ட், எல்லாமே டாப் பிராண்ட் தான் பண்றோம். எல்லாமே வித் ஸ்பேரும் பண்றோம், சர்வீஸ் வந்து ஃப்ரீயா காஸ்ட் பண்றோம். ஓபன் சேலஞ்ச் சொல்றேன், எங்கிட்ட வாங்கிட்டு போயிட்டாங்க, 1 வருஷம் இல்ல 5 வருஷம் யூஸ் பண்றாங்க. போல ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆச்சும் வச்சுக்கோங்க, சர்வீஸ் ஃப்ரீ. ஸ்பேர் என்ன காஸ்ட் அது மட்டும். ஏன்னா இப்ப இந்த உதாரணத்துக்கு சொல்றேன், இப்ப இந்த மோட்டர் டிஸ்மேண்டில் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா 2 மணி நேரத்துல 3 மணி நேரம் ஆகும் ரீஃபிட்டிங் பண்றதுக்கு.
அதுக்கு காசு எனக்கு எதுவுமே தேவையில்லை. எந்த பொருள் மாத்தணுமோ அதுக்கு முன்னாடி சார்ஜ் மட்டும் எனக்கு கொடுத்தா போதும். அது எப்ப நான் சொல்றேன் 2 வருஷம் 3 வருஷம் கழிஞ்சு வந்தா நமக்கு ஸ்பேர் கிடைக்கும். அவங்க ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, சரி அங்க போய் சர்வீஸ் பண்ணி தரலாம். அதுவும் சொல்லிடுறேன். அப்படி கேக்குறேன், ஆன் சைட் டெலிவரி இருக்கா, ஆன் சைட்ல சர்வீஸ் இருக்கான்னு கேக்குறாங்க. ஏன்னா இப்ப இதை வந்து நம்ம டிஸ்மேண்டில் பண்ற மாதிரி இருந்தா பேரிங் இருக்கு, கியர் இருக்கு, இதெல்லாம் டிஸ்மேண்ட் பண்ற மாதிரி இருந்தா எனக்கு வந்து பேரிங் கலர் கூட எக்யூப்மெண்ட் இருக்கு. அது 150 ரூபா வெயிட் வரும். கீர் கழட்ட கூடிய ஒரு மிஷின் இருக்கு. 150 அது எல்லாத்தையும் நான் எடுத்து போக முடியாது. அப்ப வந்து நான் வந்து அங்க வந்து பண்றது கஷ்டம். என்கிட்ட வந்து அவங்க புக்கிங் பண்ணி விட்டாங்க. இன்னைக்கு எல்லா ஊருக்கு வந்து சர்வீஸ் இருக்கு, கொரியர் இருக்கு. போட்டாங்கன்னா ஒரு நாள் வந்துடும். நான் எடுத்து ஒரு நாள் ரெடி பண்ணி அவங்க அனுப்பிச்சு விட்டுருவீங்க. அவ்வளவுதான், ஒரே நாள், ஜஸ்ட் 1 டே 2 டே. எந்த ஊரா இருந்தாலும் டெலிவரி பண்ணி கொடுத்துருவீங்க. ஆல் ஓவர் இந்தியா வித் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி பண்ணிட்டு இருக்கோம். நான் சொன்ன ரேட் எல்லாமே இன்க்ளூடிங் டாக்ஸ் ரேட். மார்க்கெட்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரேட் சொல்லுவாங்க, பில்லு கையில கொடுக்க மாட்டாங்க. நான் அப்படி கிடையாது. நான் சொன்ன ரேட்டுக்கு டாக்ஸ் வித் டாக்ஸே கொடுப்பேன். அதனால எல்லாம் தாண்டி கொடுக்க முடியுது. எனக்கு ஒரு டேட்டா வேணும். நான் ஒரு மெட்டீரியல் சப்ளை பண்றேன். எனக்கு ஒரு டேட்டா இருந்தாதான் உங்களுக்கு நீங்க எங்கிட்ட வாங்குறீங்க வச்சுக்கோங்க. நீங்க பில்லோட வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டி கண்டிப்பா. அப்ப நீங்க வந்து எங்களுக்கு ஈஸியா வந்து ஏதோ கம்ப்ளைண்ட்னாலும் கிளைம் பண்ணி, ஏன்னா எல்லாமே வந்து மேனுஃபேக்சரிங் ஐட்டம் தான். கம்ப்ளைண்ட் வரான்னு சொல்லவே முடியாது. ஏதோ கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவீங்க. அப்ப அதுக்கு வந்து பில் ப்ரூஃப் வேணும். ஓகே ஓகே, சரிங்களா? அதனால வந்து வித் பில் தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஜிஎஸ்டி பண்ணிட்டு இருக்கோம். ஆல் ஓவர் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துடலாம். 300 கிலோமீட்டருக்குள்ள வந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு சப்ளை பண்ண முடியும். ஓகே, 300 கிலோமீட்டருக்கு மேல போகுதுன்னா அதான் வெளியூர்ல 300 கிலோமீட்டருக்கு மேல இருக்கு. இன் கேஸ் வந்து சென்னை வந்து 500 கிலோமீட்டர் இருக்கு. ஆமா, இன்னைக்கு புக் பண்ணாங்க ஒரு நாள் போகக்கூடிய டிரான்ஸ்போர்ட் இருக்கு. அது இல்லாம வந்து 1.5 நாள் கொடுத்துடலாம். ஓகேண்ணா, இதெல்லாம் பெரிய பெரிய கமர்ஷியல் யூஸ் எல்லாம் இருக்கு. இப்ப பாருங்க, இப்ப நான் இங்க டிஸ்பிளே வச்சு எல்லாமே பேசிக் வச்சிருக்கேன். என்னோட வேர் ஹவுஸ் முன்னாடி இருக்கு. ஓகே, நான் ஹோல்சேல் பண்றேன்னு சொல்றேன். அதான் டிஸ்பிளே உங்கள்ட்ட காட்டியிருக்கேன். நம்பிக்கை வந்து பாக்குறவங்களுக்கு வராம இருக்கலாம், வரலாம், வந்து பாப்பாங்க, வரலாம், வராம இருக்கலாம். என்னோட வேர் ஹவுஸ் கூட்டிட்டு போறேன். அங்க ஸ்டாக் யூனிட் காட்டுறேன். ஓகே, என் ஸ்டாக் பார்த்துட்டு நான் ஹோல்சேலா டீடைலா நீங்க முடிவு பண்ணிக்கங்க. வீடியோ பாக்குறவங்க முடிவு பண்ணிக்கங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா லிஃப்டிங் பெல்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 டன் கெபாசிட்டில இருந்து 20 டன் கெபாசிட்டி எல்லா சைஸும் இருக்கு. எல்லாமே வரும். மினிமம் வந்து 1 டன் ஆரம்பிச்சு 25 டன் வரை நம்ம ரெடி ஸ்டாக் இருக்கு. இது வந்து ஒவ்வொரு கலர் ஒவ்வொரு இண்டிகேஷனும் வேரி பண்ணும். வந்து மார்க்கெட் 100 வெரைட்டி பிராண்ட் இருக்கலாம். ஓகே, ஆனா எல்லா பிராண்டுக்குமே வந்து ஒரே கலர்னா ஒரு கெபாசிட்டி தான் வரும். இப்போ வந்து நீங்க ஒரு பிராண்ட், நான் ஒரு பிராண்ட்னா எனக்கு வந்து உங்க எல்லா கலர்னா நீங்க ஒரு கெபாசிட்டி. நான் அப்படி கிடையாது. 1 டன் கெபாசிட்டில வந்து வயலட் கலர்ல வரும். 2 டன் கெபாசிட்டினா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரீன் கலர்ல வரும். ஓகே, 3 டன் பாத்தீங்கன்னா yellow கலர்ல வரும். 4 டன் பாத்தீங்கன்னா சிமெண்ட் கலர் ஆஷ் கலர்ல வரும். 5 டன் பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல. அதே மாதிரி நமக்கு 6 டன் 7 டன் போகும்போது 6 டனுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஆரஞ்சு மாறிட்டே போகும். 10 டன்னுக்கு மேல வரதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் வந்து பேசிக்கா. ஓகே, அதுல வந்து லேயர் மட்டும் வேரி ஆயிட்டே போகும். 10 இன்ச் அகலம் வரும், லேயர் மட்டும் வேரி ஆயிட்டே போகும். இங்க பார்க்கக்கூடிய ஐட்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரிகிங் ஐட்டம். வந்து பாக்கணும் வந்து டி சைக்கிள், வந்து பாத்தீங்கன்னா ஹூக் ஐட்டம். ஹூக்ல நிறைய ஆக்சரிஸ் மாதிரி. இப்போ உங்களுக்கு இந்த லிஃப்டிங் சம்பந்தப்பட்டு இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும், என்ன டவுட்னாலும், என்ன டவுட்னாலும் வாங்குறாங்களோ இல்லையோ ஆல்ரெடி வச்சிருந்தாலும் ஓகே கேளுங்க. நான் கொடுக்குற ஐடியாஸ்க்கு எனக்கு வந்து எந்த பேமெண்ட் வேண்டாம். ஐடியாஸ் ஃப்ரீ. ஒன்லி மெட்டீரியல் காஸ்ட் மட்டும் எனக்கு கொடுத்தா போதும். நிறைய பேருக்கு வந்து இன்னும் ஒரு ஏதோ ஒரு பொருள் வந்து லிஃப்ட் பண்ண மாதிரி இருக்கும், ஐடியா இல்லாம இருப்பாங்க, எப்படி பண்ணணும்னு தெரியாம இருப்பாங்க. வீடியோ பாக்குறவங்க கூப்பிட்டு கேளுங்க. என் ஐடியா வந்து நான் அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல் ஆகிற மாதிரி நம்ம வந்து ஸ்மால் பட்ஜெட்ல பண்ணி கொடுத்துடலாம். ஆமா, பண்ணி கொடுத்துடலாம். சூப்பர். இப்போ குடோன் போய் பார்த்தலாம், எல்லாம் போய் பார்த்தலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா குடோன். அப்படி நம்ம வந்து ஹோல்சேல் பண்ணுறோம்னு சொல்லியிருந்தோம். நம்ம குடோன் தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். ஓகே, இதெல்லாம் என்னோட பெல்ட்டோட ஸ்டாக் யூனிட் தான். இவ்வளோ வச்சிருக்கீங்க. இதெல்லாம் பெல்ட் ஸ்டாக் யூனிட். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெரிய பெரிய கெப்பாசிட்டியான பெல்ட்டோட ஸ்டாக் யூனிட். இது பார்த்தீங்கன்னா வண்டியில லோடு இழுத்து கட்டுற பெல்ட்டோட ஸ்டாக் யூனிட். சரிண்ணா, இங்க பார்க்கக்கூடிய மோட்டர் பாக்ஸ் எல்லாம், உடன் பாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கெப்பாசிட்டியில வரக்கூடிய ஒவ்வொரு மோட்டர் ஐட்டம். இந்த மாதிரி வெல் பேக்டு எல்லாமே வந்து பக்கா பேக்டு தான் வரும். உடன் கேஸ் பேக்கிங் தான் வரும். பேக்கிங் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல வரும்போது உங்களுக்கு எந்த பிரேக்கேஜும் ஆகாது. பிரேக்கேஜ் ஆனாலும் அது நான் தான் பொறுப்பு. ஓகே ஓகே, சூப்பர்ண்ணா. சரிங்களா, இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டாக் யூனிட் தான். இப்பதான் பில்டிங் மெட்டீரியல் ஏத்துறோம் பாத்தீங்களா, அதுக்கு உண்டான ஸ்டாக் 3 பார்ட்டா வரும். அதோட பைப் தான். மினிமம் ஸ்டாக் பாத்தீங்கன்னா ஒரு 20 பீஸ் எப்பவும் இருக்கும். அதுக்கு வர ஸ்டாண்டர்ட பேஸ்மெண்ட். ஓகே, அது வந்து 800 கிலோட பேஸ்மெண்ட். இத பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த மேனுவல் செயின் பேக் இருக்கு பாத்தீங்களா. ஆமா ஆமா, செயின் பேக்கான ஸ்டாக் யூனிட் தான். வேற லெவல் தான். நம்ம வந்து இன்கேஸ் வீடியோல பார்க்கக்கூடியவங்களுக்கு ரேட்டு வேணும், இல்ல நேர்ல வந்து விசிட் பண்ணி வாங்குறதா இருந்தாலும் ஓகே, நம்ம லொகேஷன் வந்து கொடுத்துறேன். சரிண்ணா, டைரக்டா வேர் ஹவுஸ் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹோல்சேல் ரேட்ல கொடுக்கலாம். வர முடியாதவங்க பேமெண்ட் பண்ணா நீங்க அனுப்பிச்சிருவோம். அவ்வளவுதான். ஏன்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஆனா நேர்ல வரலாமா கேக்குறாங்க. கேக்குறவங்க நம்ம வேண்டாம்னு சொல்ல முடியாது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஸ்டாக் இல்லையோ, பொருள் இல்லையோ, வெளியில எடுத்து கொடுப்பாங்கன்னு நினைச்சு வர வேண்டாம் சொல்றேன்னு நினைக்கிறாங்க. அவங்களோட விருப்பம். நேர்ல வர்றாங்கன்னா வாங்க வந்து வாங்கிட்டு போங்க. வர முடியாத சொல்லுங்க, புக் பண்ணி தந்துடுறேன். எதுனாலும் நமக்கு வந்து கம்ஃபர்டபுள் தான். கஸ்டமர் ஆப்ஷன் தான், அவங்க ஆப்ஷன் தான். அவங்க வந்து காசு கொடுத்து பொருள் வாங்குறாங்க. அவங்க வந்து நேர்ல வந்து விசிட் பண்ணி வாங்கினா வாங்கிக்கலாம். இல்ல நேர்ல வர முடியலைங்க சார், புக் பண்ணி விடுங்க சொன்னா புக் பண்ணி விட்டுறலாம். புக் பண்ணாலும்
1 நாள் இல்ல 2 நாள் 2 நாள்ல போயிடும் கம்பல்சரி பொருள் கொடுத்துருவோம். ஓகே பேமெண்ட் வந்ததுக்கு அப்புறம் பொருள் இல்ல டிலே ஆயிடுச்சு அப்படிங்கிறது 98% இருக்காது. அப்படியே அனுப்பிச்சிடுவீங்க. என்ன கேக்குறாங்களோ அதை அனுப்பிச்சு விடுவோம். ஓகே அது பொருள் வந்ததுக்கு அப்புறம் பேமெண்ட் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பேச்சு, இன்னொரு பேச்சு அப்படி கிடையாது. சரிண்ணா. சர்வீஸ் நம்ம சூப்பரா இருக்கும். ஓகே தேங்க்யூண்ணா. தேங்க்யூ, வெல்கம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.